டாக்டர் எலிஸ்ட் ஒரு பெல்ஜியன் இந்தியவியல் அறிஞர். இவர் இந்தியவியல், சீனவியல் மற்றும் தத்துவத்துல முதுகலை பட்டம் பெற்றவர். பின்னர் PHUவில் நேரடி புல ஆய்வும் இந்து தேசியத்துவம் குறித்த முனைவர் பட்ட ஆய்வும் செய்துள்ளார். மேற்கத்தியர்களில் சிலரே இந்துவை நேரடியாக ஆதரிப்பவர்களாக இருக்க இவரும் அவர்களில் ஒருவர். இவரது நேர்மையான மற்றும் வெளிப்படையான பார்வைகளுக்காக இவர் அறியப்படுகிறார். 30 புத்தகங்களுக்கு ஆசிரியர், வெளிநாட்டு செய்தித்துறை ஆசிரியர், பெல்ஜியம் செனட்ல வெளிநாட்டு கொள்கை உதவியாளர். மேலும் இந்தியாவின் 2 பல்கலைக்கழகங்களில் வருகை பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். அந்த வாழ்க்கை வரலாற்றை வாசிப்பதே பெரிய விஷயம், அதை வாழ்வது இன்னொரு விஷயம். அப்படி என்றால் நமஸ்தே டாக்டர். எஸ். இந்த அமர்வுக்கான முதல் கேள்வியுடன் நான் தொடங்குகிறேன். நாம் அனைவரும் சில வருடங்களுக்கு முன்பு ட்விட்டர் தலைவர் ஜாக் டார்சி, பர்காதத் மற்றும் மற்ற எல்லா இசவோடு லிபரல்களுடன் ஒரு பலகை பிடித்திருப்பதை பார்த்திருக்கிறோம். அவர் அந்த பலகையை உயர்த்தி பிடிச்சார். அதில் பிராமணிய பித்தாமை முறையை நசுக்குங்கள்னு எழுதப்பட்டிருந்தது. அப்படி என்றால் நாம் பிராமணிய பித்தாமை முறையை கீழே தள்ள வேண்டுமா? சரி, ஜாக் டோர்சி ஒரு சுவாரஸ்யமான உதாரணம். நீங்க பாருங்க, அவர்தானே ட்விட்டரை உருவாக்கும் பொறுப்பை ஒரு பெண்ணிடம் விட்டுவிடவில்லை. அவர்தானே அதை செய்தார். அது மிகவும் பிதாமைத்தன்மை உடையது.